சண்டே நைட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும். டின்னருமே 8:30க்குள்ளேயே முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா அப்போ தான் மார்னிங் எந்திரிச்சு குயிக்காக குக் பண்ண முடியும். நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனை க்ளீன் பண்ணாமல் தூங்கிட்டோன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு கம்ஃபர்ட் இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். அப்படியே சமைக்கிறது லேட் ஆயிரும். எந்த வேலை செஞ்சாலும் அது இழுத்துட்டே போயிடும். அதுக்கு வேண்டிய மோஸ்ட்லி நான் குயிக்காக க்ளீன் பண்ணிடுவேன் நைட்டே. இப்படியே டெய்லியும் நடக்குமா கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எப்பாவது ஒரு நாள் கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ணாமையும் இருந்திருப்பேன். க்ளீன் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ்கிரீம் பார்த்தாச்சு. ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே யாரும் கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். ஐஸ்கிரீம் இருக்குது, சரி இப்போ வேண்டாம் மார்னிங் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு உண்மையாக ஐஸ்கிரீம் பொறுத்த வரையிலும் பொறுமை கிடையாது. ஐஸ்கிரீம் பார்த்தா எந்த டைம் கூட இல்லை, கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன். நீங்களும் என்ன மாதிரி எனி டைம் ஐஸ்கிரீம் லவர்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு லாஸ்ட்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு தான் தூங்குவேன். இது பார்த்திங்கன்னா நான் ஹோம்மேடாக ரெடி பண்ண சேஃப்ரான் க்ரீம் ஜெல் தான். எவ்ரிடே நைட்டும் அப்ளை பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.